வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் இடையே உரசல் அதிகரிப்பு. இபிஎஸ் உடனான ஆலோசனைக் கூட்டத்தை புறக்கணித்து சபாநாயகர் அப்பாவு அறையில் அமர்ந்திருந்ததால் சலசலப்பு. என்னை ஏன் சந்திக்கவில்லை என்று செங்கோட்டையனிடம் போய் கேளுங்கள். தனிப்பட்ட பிரச்சனை குறித்த கேள்விக்கு பதிலளிக்கும் இடம் இது அல்ல என்று எடப்பாடி பழனிசாமி பேட்டி. காரணம் அவரை கேட்டதானே தெரியும், என்னை கேட்ட எப்படி தெரியும்? அவரை போய் கேளுங்க சார், நீ அவரை கேளுங்க, ஏன் தவிச்சலும் அவரை கேளுங்க. இதெல்லாம் இங்க கேட்கிற கேள்வி இல்ல. தனிப்பட்ட முறையில் இருக்கிற பிரச்சனை இங்க பேசாதீங்க. எங்களுக்கு நிறைய பேர் வரல, ஏன் வழின்னு கேட்கலாமா? அதை கேட்க மாட்டேங்கிறீங்களே. தொகுதி சார்ந்த கோரிக்கைக்காக சபாநாயகரை சந்தித்தேன் என்று செங்கோட்டையன் விளக்கம். இன்று கூட 7 எம்எல்ஏக்கள் சபாநாயகரை சந்தித்திருக்கிறார்கள் என்றும் பேட்டி. சபாநாயகரை சட்டமன்ற உறுப்பினர் சந்திப்பது வழக்கம். இன்று கூட 6-7 சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சார்ந்தவர் சந்தித்தோம். என்னுடைய தொகுதியிலே சுற்றுச்சூழல் பாதிக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிற போது அதற்கான ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுப்பதற்காக சென்றேன். சுற்றுச்சூழல் அமைச்சரும் அங்கே வந்தார்கள். அந்த கடிதத்தை அவரிடத்திலே கொடுத்திருக்கிறேன். இதுதான் நடைபெற்ற ஒன்று. உச்சநீதிமன்றத்தின் கிளையை சென்னையில் அமைக்க வேண்டும். சென்னை பார் அசோசியேஷனின் 160வது ஆண்டு விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை. நான் கடமைப்பட்டிருக்கிறேன். உச்சநீதிமன்றத்தோட கிளையை சென்னையில் அமைச்சா தென் மாநில மக்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் மிகுந்த பயனுடையதாக இருக்கும் என்பதை மீண்டும் இந்த நேரத்தில் நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். அண்மை காலமாக கூட்டாட்சி தத்துவத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் விமர்சனம். கல்வி, நிதி போன்றவற்றில் மாநில அரசு பாதிக்கப்படுகிறது என்றும் குற்றச்சாட்டு. அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படை கட்டமைப்புகளில் ஒன்றான கூட்டாட்சி தத்துவம் பாதிக்கப்படுகிற நிலை காணப்படுது. நிதி, கல்வி போன்ற பல விஷயங்கள்ல மாநில அரசுகளின் சுயசார்பு தன்மை உறுதி செய்யப்பட வேண்டும் என கருதுகிறேன். தமிழகத்தில் இக்கட்டான நிலை இல்லை, நல்ல நிலைதான் உள்ளது. இக்கட்டான சூழல் இருப்பதாக நீதிபதி சுந்தரேஷ் பேசிய நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மறுப்பு. நீதியரசர் சுந்தரேஷ் அவர்கள் இங்கு உரையாற்றுகிற போது ஒரு இக்கட்டான நிலையில நின்று கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். இக்கட்டான நிலையெல்லாம் உங்களுக்கு கிடையாது, நல்ல நிலை தான் இது. ஒரு நீதிபதி ஆங்கிலத்திலும் மற்றொரு நீதிபதி தமிழிலும் பேசினார். இதுதான் இருமொழி கொள்கை, இதுதான் தமிழ்நாடு என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். ஒரு நீதியரசர் தமிழிலே பேசுவார்னு நினைச்சோம், ஆங்கிலத்திலே பேசினார். ஒரு நீதியரசர் ஆங்கிலத்திலே பேசுவார்னு நினைத்தோம், ஆனால் தமிழிலே பேசினார். இதுதான் இருமொழி கொள்கை, இது தமிழ்நாடு. நடப்பு நிதியாண்டில் வேளாண் துறைக்கு 45,661 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவிப்பு. விவசாயிகளுக்கு கூட்டுறவு பயிர்க்கடன் வழங்க 17,000 கோடி ஒதுக்கீடு. பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய தவணை தொகை வழங்கிட 1,427 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவிப்பு. ரூபாய் 17,000 கோடி அளவிற்கு பயிர்க்கடன் வழங்கப்படும். 2025-26 ஆண்டில் பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான ரூபாய் 1,477 கோடி. கரும்புக்கு ஊக்கத்தொகை வழங்க 297 கோடி ரூபாய் வேளாண் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கீடு.
கரும்புக்கான ஊக்கத்தொகை 215 இருந்து 349 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவிப்பு. ரெண்டாயிரத்தி 24-25 அரவை பருவத்திற்கு சர்க்கரை ஆலைகளுக்கு பதிவு செய்து கரும்பு வழங்கிய தகுதியுள்ள உழவர்களுக்கு ஒன்றிய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ள நியாயமான மற்றும் ஆதாய விலைக்கு மேல் முன் எப்போதுமில்லாத அளவில் டன் ஒன்றுக்கு 349 ரூபாய் சிறப்பு ஊக்கத்தொகையாக உயர்த்தி வழங்கப்படும். $35 லட்சம் ஏக்கர் பயிர்களுக்கு காப்பீடு வசதி செய்ய 841 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. இயற்கை சீற்றத்தால் ஏற்படும் வருவாய் இழப்பிற்காக பயிர் காப்பீடு செய்ய திட்டமிட்டிருப்பதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவிப்பு. நெல் சிறப்பு தொகுப்பு திட்டத்திற்கு 160 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. நெல் சாகுபடி பரப்பளவை அதிகரித்து உணவு உற்பத்தியில் தன்னிறைவு அடையும் வகையில் பட்ஜெட்டில் அறிவிப்பு. விவசாயிகள் வருமானம் உயர்த்த ஊட்டச்சத்து வேளாண் இயக்கத்திற்கு 125 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. ஊட்டச்சத்து தேவையை உறுதி செய்யும் வகையில் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவிப்பு. நீர் ஆதாரத்தை பயன்படுத்த 3 லட்சம் ஏக்கரில் நுண்ணீர் பாசன திட்டம் அமைக்க 1168 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. பாரம்பரிய காய்கறிகளின் உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையில் 2500 ஏக்கரில் சாகுபடி செய்ய சுமார் 3 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. மண் வளத்தினை மேம்படுத்திட மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்திற்கு 142 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. தரிசு நிலங்களை வேளாண் நிலங்களாக மாற்ற 269 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவிப்பு. ஒருங்கிணைந்த தென்னை வளர்ச்சி திட்டத்திற்கு சுமார் 36 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. 5000 ஏக்கரில் தென்னை மறுநடவு மற்றும் புத்தாக்கம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தகவல். ரூபாய் 35 கோடியே 26 லட்சம் நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படும். 66,000 மலைவாழ் உழவர்கள் பயனடையும் வகையில் வேளாண் இயந்திரம் உள்ளிட்டவை வழங்க 22 கோடியே 80 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு. அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவிப்பு. மானியம் வழங்கிட ரூபாய் 22 கோடியே 80 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம் செயல்படுத்தப்படும். கலைஞர் கிராம வேளாண் வளர்ச்சி திட்டத்திற்கு 269 கோடியே 50 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு. இயற்கை வேளாண்மையை பரவலாக்க 12 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. சுமார் 9,36,000 உழவர்கள் பயனடையும் வகையில் ரூபாய் 269 கோடியே 50 லட்சம் மாநில நிதி ஒதுக்கீட்டில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். முன்னோடி உழவர்களை ஜப்பான், சீனா, வியட்நாம் உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கு அழைத்து செல்ல 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. நடப்பாண்டிற்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையில் அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் அறிவிப்பு. செயல்படுத்தும் விதமாக 100 முன்னோடி உழவர்கள் ஜப்பான், சீனா, வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு கண்டுணர் சுற்றுலா அழைத்து செல்லுதல். உழவர்கள் நெல் உற்பத்தி திறனில் அதிக சாதனை அடைந்துள்ள ஜப்பான், சீனா, வியட்நாம் ஆகிய நாடுகளில் கடைபிடிக்கப்படும் உயரிய தொழில்நுட்பங்களை நேரடியாக சென்று கண்டுணர்ந்து அத்தகைய தொழில்நுட்பங்களை தங்கள் வயல்களில் செயல்படுத்தும் விதமாக 100 முன்னோடி உழவர்கள் ஜப்பான், சீனா, வியட்நாம் ஆகிய நாடுகளுக்கு கண்டுணர் சுற்றுலா அழைத்து செல்லப்படுவர்.
விவசாய பெருங்குடி மக்களின் வாழ்வு மேம்படும் வகையில் வேளாண் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். சுமார் 45,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு முத்தான திட்டங்கள் அறிக்கையில் இடம்பெற்றிருப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. விவசாயிகளை ஏமாற்றுவதில் திராவிட மாடல் அரசினர் வல்லவர்கள் என்று எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். வேளாண் நிதிநிலை அறிக்கை என ஒன்றை தயாரித்து பேரவையில் 1.5 மணி நேரம் வாசித்ததே சாதனை என்றும் பேட்டி. முதல் தனி பட்ஜெட் போட்டவர்கள் இன்றைய தினம் 5வது முறையாக வேளாண் பட்ஜெட்டை கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் சட்டமன்றத்திலே வாசித்து சாதனை படைத்திருக்கின்றார்கள். அதுதான் சாதனை வேளாண் பட்ஜெட்டில். பல துறைகளை ஒன்றிணைத்து அவியல் கூட்டு போல வேளாண் பட்ஜெட்டை உருவாக்கி இருப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தவறு செய்வதற்கு வசதியான திட்டங்களை தவிர வேளாண் பட்ஜெட்டில் வேறு எதுவும் இல்லை என்றும் விமர்சனம். ஊரக வளர்ச்சித்துறை, பட்டு வளர்ச்சித்துறை, கால்நடைத்துறை, பால்வளத்துறை, கூட்டுறவுத்துறை, மீன்வளத்துறை, வருவாய்த்துறை, தொழில்துறை, மின்சாரத்துறை, நீர்வளத்துறை, பால்வளத்துறை, இப்படின்னு பல துறைகளை ஒன்றாக இணைத்து ஒரு அவியல் கூட்டு மாதிரி ஒரு வேளாண் பட்ஜெட் என்ற ஒரு பட்ஜெட்டை இன்றைக்கு வேளாண் தமிழ்நாடு அரசியல்வாதிகள் தங்களின் திரைப்படங்களை பணத்துக்காக ஹிந்தியில் டப் செய்ய குறிவிட்டு ஹிந்தியை எதிர்ப்பது ஏன்? பாலிவுட்டில் இருந்து பணத்தை விரும்பும் அவர்கள் ஏன் ஹிந்தியை ஏற்க மறுக்கின்றனர்? இது எந்த மாதிரியான லாஜிக் என்று ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் கேள்வி. தொழில்நுட்பத்தின் மூலம் மொழி பேதங்களை கடந்து திரைப்படங்கள் பார்க்கப்படுகின்றன. தமிழ் திரைப்படங்கள் ஹிந்தியில் மொழிபெயர்ப்பு செய்வது குறித்த பவன் கல்யாணின் கருத்துக்கு கனிமொழி பதிலடி. ஹிந்தி மொழியை எங்கள் மீது திணிக்காதீர்கள் என்று சொல்வது வேறு மொழியை வெறுக்கிறோம் என்று அர்த்தமில்லை. தாய்மொழியை தாயை போல் சுயமரியாதையோடு காப்பதற்காகத்தான் என்று பவன் கல்யாணுக்கு நடிகர் பிரகாஷ் ராஜ் பதில். வேலை வாங்கி தருவதாக கூறி மோசடி செய்ததாக முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜிக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கு மேல் விசாரணை நடத்த கோரிய மனு திரும்ப பெறப்பட்டதை அடுத்து தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ரயில்வே உதவி ஓட்டுநர் தேர்வுக்கு விண்ணப்பித்த தமிழகத்தைச் சேர்ந்த 80% பேருக்கு ஆந்திரா, தெலுங்கானாவில் தேர்வு மையம் அமைக்கப்பட்டதாக புகார். இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் ரயில் டிக்கெட் எடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக தேர்வர்கள் வேதனை. தேர்ச்சி பெறாத பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்களுக்கு சிறப்பு தேர்வு. இறுதியாண்டு முடிந்ததும் மாணவர்களுக்கு தேர்வு எழுத வாய்ப்பு அளிக்கப்படும் என்று அமைச்சர் கோபி செழியன் அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்தது. ஒரு சவரன் 65,760 ரூபாய்க்கும் 1 கிராம் 8,220 ரூபாய்க்கும் விற்பனை. காஞ்சிபுரத்தில் கடந்த 11ஆம் தேதி ரவுடி வசூல் ராஜா கொலை செய்யப்பட்ட வழக்கில் 10 பேர் கைது. கைதானவர்களில் 4 பேருக்கு கை காலில் எலும்பு முறிவு ஏற்பட்ட நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதி. திட்டமிட்டபடி வரும் 24, 25 ஆகிய தேதிகளில் நாடு தழுவிய அளவில் வேலைநிறுத்தம் நடைபெறும் என்று வங்கி ஊழியர் கூட்டமைப்பு அறிவிப்பு. பொதுத்துறை வங்கிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தல். கோவை தடாகம் அருகே பலாப்பழங்களை ருசி பார்த்த யானை கூட்டம். விளைநிலங்களில் உள்ள முருங்கை மரங்களையும் யானைகள் சேதப்படுத்தி வருவதால் விவசாயிகள் கவலை.
திருச்சி சமயபுரம் அருகே தனியார் கல்லூரி வகுப்பறையில் பேராசிரியை கண்டித்ததை வீடியோ எடுத்த மாணவன். ஆபாசமாக வீடியோ எடுப்பதாக எண்ணி பேராசிரியை திட்டியதால் மனமுடைந்த மாணவன் கல்லூரி மாடியில் இருந்து குதித்து தற்கொலை முயற்சி. கச்சத்தீவில் புனித அந்தோணியார் தேவாலய திருவிழாவின் இறுதி நிகழ்வு கோலாகலம். பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்று வழிபாடு. கோவை சூலூர் அருகே வடமாநில இளைஞர்கள் சென்ற இருசக்கர வாகனம் மின்கம்பத்தில் மோதி விபத்து. திடீரென தீப்பிடித்ததால் படுகாயமடைந்த இளைஞர் மருத்துவமனையில் அனுமதி. சென்னை கொளத்தூரில் மகளுடன் சாலையில் நடந்து சென்ற பெண்ணை முட்டி தள்ளிய பசுமாடு. நெஞ்சை பதைக்க வைக்கும் காட்சி வைரல். சேலம் ஏற்காட்டில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து 80 அடி பள்ளத்தில் உருண்டு விழுந்த கனரக லாரி. ஜல்லிக்கற்களுடன் லாரி கவிழ்ந்த விபத்தில் படுகாயமடைந்த ஓட்டுநர் மருத்துவமனையில் அனுமதி. பன்ருட்டி அருகே பைக் லோன் விவகாரத்தில் தனியார் நிறுவன ஊழியருடன் வாக்குவாதம். கடன் தொகை கட்ட வலியுறுத்தியவரை கத்தியால் சரமாரியாக குத்திய இளைஞரால் பரபரப்பு. வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்க முடிவு. வாக்காளர் பட்டியல் முறைகேடுகளை தடுப்பது குறித்து உள்துறை செயலாளர் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் வரும் 18ஆம் தேதி ஆலோசனை நடத்துகிறது தேர்தல் ஆணையம். கும்பமேளாவில் படகு ஓட்டியே 30 கோடி ரூபாய் சம்பாதித்த நபருக்கு வருமான வரித்துறை நோட்டீஸ். 12 கோடியே 80 லட்சம் ரூபாய் செலுத்துமாறு நோட்டீஸ் வந்ததால் படகோட்டி அதிர்ச்சி. உத்தரப்பிரதேசம், கர்நாடகா என பல்வேறு மாநிலங்களில் களைகட்டிய ஹோலி பண்டிகை கொண்டாட்டம். வண்ண பொடிகளை வீசியும் தண்ணீரை பீச்சு அடித்தும் உற்சாகம். ஜம்மு காஷ்மீர் மாநிலம் குல்காம் மாவட்டத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. பல்வேறு இடங்களில் சாலைகள் அடித்து செல்லப்பட்டதால் போக்குவரத்து துண்டிப்பு. ஜம்மு காஷ்மீரின் ராம்பன் மாவட்டத்தில் கடும் பனிப்பொழிவு. திரும்பிய பக்கமெல்லாம் வெண்போர்வை போர்த்தியது போன்று காட்சியளிக்கிறது. மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் அடுக்குமாடி கட்டிடத்தில் திடீர் தீ விபத்து. மலமளவென பற்றி எரிந்த தீயை நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு கட்டுக்குள் கொண்டு வந்த தீயணைப்பு துறையினர். பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு அடுத்த ஆண்டு பத்ம விருதுகள் வழங்குவதற்கான பரிந்துரைகள் தொடங்கியது. வரும் ஜூலை 31ஆம் தேதி வரை பரிந்துரைகள் ஏற்கப்படும் என்று மத்திய அரசு அறிவிப்பு. ரஷ்யா யுக்ரைன் இடையிலான போர் முடிவுக்கு வர அதிபர் புட்டினுக்கு உலக தலைவர்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டும். பேச்சுவார்த்தைக்கு புட்டின் முன் வருவார் என்று இங்கிலாந்து பிரதமர் நம்பிக்கை.
சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறும் IPL போட்டிகளை காண வரும் ரசிகர்கள் மெட்ரோவில் இலவசமாக பயணிக்கலாம். போட்டிக்கான டிக்கெட்டுகளை காண்பித்து பேருந்துகளிலும் இலவசமாக பயணிக்கலாம் என்றும் CSK அணி நிர்வாகம் அறிவிப்பு. பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் புதிய கேப்டனாக சல்மான் அலி அக்ரா நியமனம். நியூசிலாந்துக்கு எதிரான T20 மற்றும் ஒருநாள் தொடரில் களம் இறங்குகிறார். நிதின் ஸ்ரீலீலா நடிக்கும் ராபின்ஹுட் திரைப்படம் மூலம் இந்திய சினிமாவில் தடம் பதிக்கிறார் ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் டேவிட் வார்னர். தெலுங்கு மொழி படத்தில் சிறப்பு வேடத்தில் அறிமுகம். தங்க கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள நடிகை ரன்யா ராவ் ஜாமீன் கோரி மீண்டும் மனு தாக்கல். கர்நாடக பொருளாதார குற்றவியல் நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு நிராகரிக்கப்பட்ட நிலையில் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் மனு.